வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026. மீனராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மீனராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. அது மட்டுமல்ல, சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசியும் இந்த ராசிதான். எதை செய்தாலும் நிதானமும் பொறுமையும், வாழ்க்கையில் எது நடந்தாலும் பொறுமை காக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த குணம் கொண்ட ராசிதான் மீனராசி. நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இரண்டுமே ஒரே நிலையில்தான் பார்ப்பார்கள். கெட்டவனாக இருப்பவன் நல்லவனாக மாறுவான், நல்லவனாக இருப்பவன் கெட்டவனாக எப்போவாவது மாறுவான் என்கின்ற ஒரு கணிப்பு உங்களிடத்தில் கட்டாயமாக இருக்கும். இது இளவயதில் இருக்காது. வயது அதிகமாக வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவ பாடங்களை வைத்து எதையும் நீங்களாகவே முடிவு செய்து செய்யக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியசாலி என்று சொல்லலாம். வெற்றியை அதன் பின்னாடியே போய் அதை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த அமைதியும் நிதானமும் இருப்பது மிக சிறந்த நற்பலன்களை தரும். சரி, கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எதையும் செய்யாமல், புதிதாக எதையும் தொடங்காமல் 2.25 நாட்கள் பொறுமையாக இருந்து செய்ய வேண்டியது மிக அவசியம். காரணம், 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. ஜென்ம சனி என்பது வன்மமும் ஆக்ரோஷமும் நிறைந்தது. அவசரம் என்பது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதற்காக சொல்லக்கூடியதுதான். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:57 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 2/5/2026 சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 12:27 விருச்சிக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் யாரிடமாவது கடன் பெறுவது, கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும். ஏற்கனவே குழப்பமும் மன சஞ்சலமும் நிறைந்திருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2.25 நாட்களில் தேவையில்லாத பிரச்சனைகளும், 3வது மனிதர்களால் வரக்கூடிய குழப்பமான சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர அமைதி, பொறுமை, நிதானம். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை பார்த்து விடலாம். உங்களுடைய ஜென்ம ராசி, அதாவது மீன ராசியிலேயே சனி, செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் இணைந்து அமர்ந்திருப்பது பாதகத்தை தரும். ஏன்னா, சனி பகவான் எப்போவுமே நல்லது செய்யறதில்லை. அவருக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேருவதால் சகோதரன், சகோதரி, நிலம் சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நல்லா யோசிங்க.
சகோதரனாகவோ சகோதரியாகவோ இரத்த பந்தங்களோ சொந்த பந்தங்களோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொத்து பிரச்சனை என்பது ஏதாவது ஒன்றின் மூலியமாக தொல்லைகள் அதிகரிக்கும். அது எல்லோருக்கும் நடந்து விடாது. தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் இப்படி இருக்கும். புதனும் சேர்ந்து இருப்பதினால் புதன் பகவான் நீசம் பெறுவார். நீசம் பெற்று அமர்வதால் உடல் நலத்தில் பாதிப்பும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதுவும் இந்த சித்திரை மாதம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதற்கு பிறகு வைகாசி மாதத்தில் குரு பகவான் பேச்சு பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் பெரிதளவு பாதகமில்லாமல் வெற்றி பாதையில் உங்களை அழைத்து சென்று விடுவார். காரணம், உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமருகின்ற காரணம்தான். 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருப்பதினால் இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக தடையாக இருந்த பொருளாதாரம் தடையில்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். குருவை பொறுத்தவரையில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தி என்பது வைகாசி மாதம். வக்ர நிவர்த்தி பெற்று 5ஆம் இடத்தில் அமரும்போது அற்புதமான நற்பலன்களை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பார். இதனால் வரையில் உங்களை காப்பாற்றி உங்களையும் நிலையாக நிறுத்திய கேது பகவானுக்கு நன்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும். காரணம், எத்தனையோ குழப்பங்கள், நம்பியவர்களால் துரோகங்களும் ஏமாற்றங்களும் இதனால் வரையில் உங்களுடன் இருந்து கொண்டே உங்கள் குடும்பத்திற்கு பல வகையான பாதகங்களை செய்து வந்த யாராக இருந்தாலும் அவர்களை உங்கள் கண் முன்னே காட்டி கொடுத்திருப்பார். அவர்களும் உங்களை விட்டு விலகி போய் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள். குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமரும்போது எதிரிகளும் சரி துரோகிகளும் சரி இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்தே போவார்கள். அதற்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது விரயங்களை தவிர்க்க முடியாது. ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு மாறி வந்துக்கிட்டே இருக்கும். செலவுகளையும் சரி கஷ்டங்களையும் சரி நஷ்டங்களையும் சரி ஈடு செய்கின்ற அளவிற்கு குரு மாற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் தசா சரியில்லாதவர்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை வணங்கி வருவதும் வலம் வருவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.